வணக்கம் வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மாதம் 4200 ரூபாய் உதவித்தொகை. அரசு அதிரடி அறிவிப்பு. முக்கிய செய்தியை காண தவறாதீர்கள். ஆமாங்க, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்களில் கூறப்பட்டுள்ள அனைத்து விதமான தகவல்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இதில் இருக்கக்கூடிய பாயிண்டாக நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு கருத்துக்களுமே அது அதன்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உதவித்தொகையானது உங்களுடைய கைக்கு சேரும். அதற்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, நீங்கள் கட்டாயமாக நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. அதனால் இதை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை முதல்ல அழுத்தி, அது அழுத்தினோட ஒரு பெல் ஐக்கான் காட்டும். அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது சூஸ் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு என்ன பயன், அதாவது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, இப்படி அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே விரல் நுனியில் இருக்கும் நகம் போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் பெற முடியும். இதற்கு சில கண்டிஷன்கள் இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே கொடுக்க முடியுமானா அரசாங்கத்தால் முடியாது. ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும். மிகவும் ஏழ்மையாக இருக்கிறீங்க, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும். அவங்களுடைய மெயின் குறிக்கோளை என்ன அப்படின்னா, யார் யாருக்கு இந்த பணம் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மகளிர்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு. அதுவே எதிர்த்தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ காலமாக மகளிர்களுக்கு உரிமை இல்லையா, 2025 to 26 தேர்தலுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த மகளிர் உங்களுக்கு தெரிகிறாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு குரூப் ஆஃப் பாயிண்டில் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மகளிர் உரிமை தொகை ஒன்று, மகளிர் உதவித்தொகை ஒன்று. இதை ரொம்ப குழப்பிக்கிறாங்க. உரிமை தொகை வேறு, உதவித்தொகை வேறு. இவங்க பார்த்தீங்க, இது என்ன உரிமை தொகைன்னா என்ன, உதவித்தொகைன்னா என்ன, இது எதுக்கு அப்படிங்கிற மாரி ஒரு கேட்டகரியில் வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60 வயது சம்திங் ஆனவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. முதியோர் உதவித்தொகை அப்படிங்கிற ஸ்கீமே இருக்குது. ரொம்ப நாளாக அது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. அந்த முதியோர் உதவித்தொகை எல்லாமே ஆன்லைன் பண்ணுறாங்க. ஆன்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இப்போ எப்படி உங்களோட ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, ரேஷன் கார்டில் ஏதாச்சும் அப்டேட்னா பார்க்குறீங்க, அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உடனடியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண சொல்லுவோம், சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவோம். பண்ணிட்டீங்களா ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல விஓ ஆஃபீஸ் இதெல்லாம் முதல்ல அலையணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணிவிட்டு, அதாவது அந்த முதியோர் உதவித்தொகை ஃபார்ம் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல போய் ஒரு கட்சிக்காரங்களை பிடிச்சி ஒரு சைன் வாங்கிக்கணும். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும். இல்லைன்னா விஓ ஒன்று கேட்பார், வட்டார அலுவலர் ஒன்று கேட்பார், தாலுக்கா ஆஃபீஸில் ஒன்று கேட்பாங்க. அது அந்த சைன் இருந்துருச்சு அப்படின்னா ஓகே டக்குன்னு பண்ணி கொடுத்தாலாம், இதெல்லாம் கட்சி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு. இதுதான் உண்மையான சூழல். நான் இதை உடச்சி சொல்கிறேன். இதில் ஒன்றும் ஒளிமறைவு கிடையாது. இதுமாரி தான் எல்லா மாவட்டம், வட்டம், கிளை எல்லாத்துலேயுமே நடக்கும். அப்போ தான் இது அதுக்கு தான் அவங்க ஆட்சிக்கு வர்றதே மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தானே வராங்க. அதனால் ஒரு சைன் போடுறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்துட்டாங்களா உடனடியாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தந்த கிளை செயலர்கள் அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுமாரி நடந்துகிட்டு இருக்குது. இதேமாரியே இந்த மகளிர் உரிமை தொகையும் வருமா? ஒருத்தர் இதுதான் கேள்வி கேட்டிருந்தார். இந்த பண்ணுறாங்கல்ல
முதியோர் உதவித்தொகை. இதேமாரியே மகளிர் உதவித்தொகையும் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள் போக போக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கணுமில்ல. அப்படிங்கிறப்ப நாம் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறோங்கிறப்ப இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டான ஒரு வழிமுறையில் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ என்னென்னலாம் வச்சுருந்தா இந்த 4200 எங்களுக்கு கிடைக்கும் மாதம் தோறும்? நிறைய பேர் கேட்குறது கரெக்டான கேள்வி. 1000 ரூபாயே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல. 4200 எதை வச்சு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அரசாங்கத்தில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பல்கான பேமெண்ட் இல்லாமல் இதுமாரி அறிவிப்புகள் வராது. ஒன்று, எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு, எலெக்ஷனுக்கு உண்டான வேலைப்பாடுகள்லாம் நடக்கணும், மக்கள்கிட்ட நமக்கு நல்ல பேர் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஏன்னா இது வந்து காலங்கள் தான் எல்லாம் முடிவு பண்ணணும். இப்போ என்ன காலம் நடக்குது, இப்போ என்ன டைம் நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே கணிச்சு தான் ஒவ்வொன்றுமே அறிவிப்பாங்க. ஓகேங்களா? நாம் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு 10 கட்டத்தை கடந்து தான் மக்கள்கிட்ட வந்து சேரும். அப்படி சேர்றப்ப அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. நல்ல விஷயம்னா என்ன, கெட்ட விஷயம்னா என்னன்னா, நல்ல விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பணம் வாங்கி தர்றது, பணம் மாதம் மாதம் வாங்குறது. இது இல்லை. கெட்டது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரோடே போகிறாங்க, அந்த 8 வழிச்சாலையெல்லாம் பாருங்கள் வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. ஏன்னா அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த மகளிருக்கான உரிமை தொகைக்கு சில பல வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒட்டிச்சு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதிமுறைகளை பார்த்துடலாம். 4 சக்கர வாகனங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வைத்திருக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா காராவாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க? எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுன்னா அது எங்களோட இதாயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. உங்கள் மேலே அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது. உங்களோட ஆதார் நம்பர் போட்டாவே என்னென்ன வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக வந்துடும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி தரப்போ நிறைய பேர் கேட்டது வந்து எப்படின்னா, சரி இப்போ இது என்கிட்ட இல்லை, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓனர் இருக்காருன்னா அவங்க வந்து நம்ம மேலே வந்து வாகனங்களை எழுதி வைக்கிறது, அதாவது அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டணுங்கிறதுனால நம்ம மேலே ஒவ்வொரு வாகனங்களை எழுதி வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப இதுமாரி உதவி தொகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம வாகனங்களை வேறு யார் மேலேயாச்சும் எழுதிட்டு நீங்கள் விற்ற மாரி ஒரு சான்றிதழ் காட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் போடுறப்ப அது வந்து வராது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிலபலங்கள் வச்சுருக்கக்கூடாது, சொத்து மதிப்புகள் அதிகமாக காட்டியிருக்கக்கூடாது, வீடு வந்து மெத்த வீடு இருக்கக்கூடாது, தார்ச்சி வீடு இருக்கக்கூடாது. அதாவது தார்ச்சி வீடுனா 2 அடுக்கு 3 அடுக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலங்கள் அதிகம் வச்சுருக்கக்கூடாது, வருமான வரி நீங்கள் கட்டக்கூடாது. இதுமாரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்குள்ளே வந்துடலாம். இது ஓகேங்களா? இதுக்குண்டான போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் போர்ட்டல். இப்போ எப்படி www.google.com அப்படின்னு வருது இல்லை, அதுமாரி இதுக்கு ஒரு போர்ட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. www.மக்கள்உதவித்தொகை.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இது வந்து எப்போ இது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் முன்னாடி வருது, எலெக்ஷன் நாட்கள் முன்னாடி வருது அப்படின்னாலே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எலெக்ஷனுக்கு கொடுக்குறதா எடுத்துக்கோங்க, இல்லை மக்கள் நன்மைக்கு கொடுக்குறதா எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு 4000 ரூபாய் இது வந்து அறிவிப்பு வெளியாக போகுது. எலெக்ஷன் டைம் வர வர நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்து வீட்டை தட்டி எழுப்பி காசு கொடுத்துட்டு போவாங்க. இப்போலாம் ஆன்லைனில் தட்டினாவே டக்குன்னு அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பணங்கள் புழக்காட்டங்கள் வரும். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது எத்தனை மாதம் வரும், எத்தனை டைம் வரும், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஸ்டாண்டர்டாக தெரியாது. ஆனால் கட்டாயமாக இதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க
உங்களுக்கு வரப்போகிறது உறுதி. அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அது எத்தனை மாதம் வந்தா என்ன, 10 மாதம் வந்தா என்ன, 5 மாதம் வந்தானா, அது நோ இஷ்யூ. வர வரைக்கும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். அதேமாரி பேங்க்கு கரண்ட்டாக இருக்கணும். மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. 2000 ரூபா தான். ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. SBIலையும் சரி, இந்தியன்லையும் சரி. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு விடுங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேங்க்கில் முன்னாடி ஓப்பன் பண்ணி அதை நின்று மறுபடியும் லெட்டர் எழுதி கொடுத்து எழுதி இது இந்த ப்ரொசீஜர் வேண்டாம். இருக்குது அக்கௌண்ட்டு கரண்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா வேறு இந்தியனில் இருந்தால் SBIயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. SBIயில் இருந்துச்சுன்னா இந்தியனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூ. அதுமாரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதுமாரி பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.